ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகவும் முக்கியமான ஏப்ரல் மாதமானது நடந்துகிட்ருக்கு. ஏப்ரல் மாதத்தில் நிறைய முக்கியமான நாட்கள் வரும். அதில் ஒரு முக்கியமான நாள் தான் இன்று ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் சித்திரையுடைய 14ஆம் நாள். கிழமை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இன்று வந்திருக்கக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமான ஞாயிற்றுக்கிழமை கிடையாது. மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன இன்றைய ஞாயிற்றுக்கிழமை சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இன்றைய ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமாவாசையானது வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை சாதாரணமான அமாவாசை கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் மிகவும் முக்கியமான ஒரு நாள்னா அது இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய அமாவாசையை சொல்லலாம். ஏன்னா இது சித்திரை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய அமாவாசை. சித்திரை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய அமாவாசையில் நிறைய கிரக மாற்றங்களானது ஏற்படும். அந்த கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தாக்கம் ஏற்படும். அதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத அவங்கவுங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மீன ராசிக்காரங்களுக்கான இந்த வீடியோ மீன ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. மீன ராசிக்காரங்க நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் அதை தெரிஞ்சுக்க முடியும். ஆக்சுவலி சித்திரை மாதத்தில் சூரியன் மேச ராசியில் பயணம் செய்வார். அதனால் இது மேச மாதம் என்றும் அழைக்கப்படும். இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை முதல் அமாவாசை. அதனால் இது சக்தி வாய்ந்த அமாவாசையாக கருதப்படுது. ஸோ இந்த அமாவாசையில் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் இன்றிலிருந்து ஏற்படுங்கிறத தெரிஞ்சு பயன்பெறுங்க. மீன ராசிக்காரங்க புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராடதி, ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ மீன ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரி கிரகநிலைகள் ஃபஸ்ட்டு அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இன்றைய அமாவாசையில் உங்களுடைய ராசியில் ராகு, சுக்கிரன், சூரியன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு, சுகஸ்தானத்தில் செவ்வாய், கலஸ்தரஸ்தானத்தில் கேது, அயனசைன போகஸ்தானத்தில் புதன், சனி இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கிரகநிலைகள் இப்படி அமையிறது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்களும் இருக்குது. கிரக மாற்றங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஒரு கிரக மாற்றம் நேற்றே நடந்துருச்சு. ஏப்ரல் 26ஆம் தேதி அன்னைக்கு ராகு பகவான் அயனசைன போகஸ்தானத்திலிருந்து மாறுறாரு. அதுக்கப்புறம் கேது பகவானும் நேற்றைய தினமே கலஸ்தரஸ்தானத்திலிருந்து ரணருண ரேகஸ்தானத்துக்கு மாறுறாரு. அதை தொடர்ந்து இந்த அமாவாசை முடிந்து 30ஆம் தேதி ஏப்ரல் மாதம் அன்னைக்கு புதன் பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த மாதிரி முக்கிய கிரக மாற்றங்களும் இந்த அமாவாசையில் இருக்குது. இந்த கிரக மாற்றங்கள், கிரக அமைப்புகள் இதை பொறுத்து உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். என்ன பலன் கிடைக்குங்கிறத உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு தெரிஞ்சுக்குங்க. புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்த மீன ராசிக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் அமாவாசை இன்றிலிருந்து என்ன நடக்கும்னா, உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதாரத்தில் தட்டுப்பாடுங்கிறது உங்களுக்கு வராது. கடன் பாக்கிகள்லாம் உங்களுக்கு ஈஸியாக அடையும். பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள்லாம் உங்களுக்கு நீங்கும். புதிய தொழில் தொடங்க நீங்கள் போடக்கூடிய திட்டம் எல்லாம் உடனே நிறைவேறும். வியாபாரிகள் கூட நீங்கள் கொள்முதல் சரக்குகளை நல்ல விலைக்கு விற்க முடியும். கணவன் மனைவி ஒற்றுமையானது கூடும். மொத்தத்தில் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த அமாவாசை இன்றிலிருந்து அதிர்ஷ்டமானது கொட்டு என்பது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு உத்திராடதியில் பிறந்த மீன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு என்ன நடக்கும்னா, இந்த மாதம் இன்றைய அமாவாசையிலிருந்து நீங்கள் விரும்பிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வது உங்களுக்கு முடியும். பெற்றோர்கள் வகையில் மருத்துவ செலவுகள் உங்களுக்கு குறையும். வீடு வாங்க வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வைத்திருந்தீங்கன்னா அது நிறைவேறும். தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தை அடைவது உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகள் கூட புதிய கிளைகள் துவங்க நீங்கள் போடக்கூடிய திட்டம் இந்த டைப் நிறைவேறும். அப்புறம் அரசியல் பிரமுகர்கள் இழந்த செல்வாக்க மீண்டும் பெறுவீங்க. ஸோ இந்த மாதிரி பல அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இனி நடக்க போதுங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு ரேவதியில் பிறந்த மீன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு.
இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் இன்றைய அமாவாசையிலிருந்து புத்துணர்வோடு நீங்கள் காணப்படுவீங்க. பணவரவு உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். ஒரு பக்கம் சேமிப்பு உயரும். குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுத்து அவங்க வகையில் சந்தோஷம் காண்பீங்க. நண்பர்களிடையே இருந்து வந்த பிணக்குகள் நீங்கி நேசத்தோடு வாழ்வீங்க. தடைப்பட்டு வந்த சுபகாரிய நிகழ்ச்சிகள் இனிதே உங்களுக்கு நடக்கும். அதனால் எதுக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அப்புறம் அரசியல் இருக்கிறவங்களுக்கு மதிப்பு உயரும். போட்டிகளை சமாளிப்பீங்க. உங்களுக்கு எதிர்பார்க்காத பதவிகள்லாம் கிடைக்கும். உங்கள் தொண்டர்கள் உங்களுக்காக உழைப்பாங்க. எந்த சவாலையும் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையோடு சமாளிக்கணும். அப்புறம் மாணவர்கள் கவனமாக படிப்பை விட்டு இருக்கணும். படிப்பு வீடு இந்த மாதிரி இருந்து சிதறாமல் பார்த்துக்கொள்ளணும். ஏனெனில் படிப்பில் இடையூறு வரலாம். கெட்டவர்களுடைய சகவாசத்தை முற்றிலுமாக விட்டொழிக்கணும். படிப்பில் சிறந்த நிலையை அடைய இந்த காலகட்டத்தை பயன்படுத்தணும் என்பது எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் பெண்களுக்கு உடல்நலில் மிகுந்த அக்கறை செலுத்த வேண்டும். கணவரை விட்டு பிரிந்தவர்கள் கணவரோடு மீண்டும் சேர்வீங்க. உங்களுடைய கணவருக்கு உங்களால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அனுகூலம் உண்டாகும். குழந்தை பாக்கு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கு கெட்டும். நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வாய்ப்புகள் கைகூடி வரும். அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்கள் உங்களுக்கு முழு திறமைகளை காட்டினால் மட்டுமே இன்றைய அமாவாசையிலிருந்து வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். அடிக்கடி நீங்கள் வெளியூர் பயணங்கள் சேர்வது கண்டிப்பாக இருக்கும். ஒரே நேரத்தில் பலவிதமான வாய்ப்புகள் சேரும்போது தகுந்த ஆலோசனைகளை மேற்கொண்டு முடிவுகளை எடுக்கணும். எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி முடிவுகள் எடுத்து மாட்டிக்கக்கூடாது. அப்புறம் மனக்குழப்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேண்டாம். நீங்கள் செய்யக்கூடிய உத்தியோகத்தில் சிறந்து விளங்குவீங்க. வியாபாரிகளுக்கு கூட செய்து வரக்கூடிய தொழிலில் சிறப்பான பலன்களை காண முடியும். ஸோ இந்த மாதிரி மீனராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இன்றைய அமாவாசையிலேருந்து இந்த மாதிரியான பலன்கள் தான் நீங்கள் பெறுவீங்க என்பது உங்களுக்கானது குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இன்றைய அமாவாசையில் மறந்தும் இந்த தவறுகள் செய்யக்கூடாது என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. என்ன தவறுகள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்ன தவறுகள் செய்யக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சித்திரை அமாவாசை. இது ஒரு சாதாரண அமாவாசை கிடையாது. ஸோ மறந்தும் இந்த தவறுகளை செய்யாதீங்க. இன்றைய அமாவாசை தினத்தில் விரதம் இருந்து படைத்த தண்ணீர் இறைப்பது நமது பித்ருக்களை திருப்திப்படுத்தும். ஆனால் அமாவாசையில் சில காரியங்கள் செய்யக்கூடாது என்பது சாஸ்திரங்களில் கூறப்படுது. மாதத்தின் அனைத்து நாட்களுமே அதிகாலையில் வீட்டை சுத்தம் செய்து வாசலில் கோலமிட்டு விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பான பலனை தரும். ஆனால் அமாவாசையான இன்று வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது. அமாவாசை தினத்தில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்து காகங்களுக்கு அன்னமிட்ட பின் வாசலில் கோலம் போட்டுவது தவறில்லை. இன்றைய தினம் முழுக்கவே வாசலில் கோலம் போடாமல் இருக்கிறது தான் நல்லது. விநாயகருக்கு சதுர்த்தி, முருகனுக்கு சஷ்டி, பெருமாளுக்கு ஏகாதேசி, பைரவருக்கு அஷ்டமி, பௌர்ணமிக்கு அம்பிகை, இதே போல் பித்ருக்களுக்கு அமாவாசை. அதனால தான் எல்லா தினமும் போல இல்லாவிட்டாலும் அமாவாசை திதியில் மட்டுமாவது தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது. அமாவாசையில் செய்யக்கூடிய தர்ப்பணம் மற்றும் தானங்களால் முன்னோர்களுடைய தாகமும் பசியும் நிவர்த்தி அடையும். இதனால் குளம் செழிக்கும். உங்கள் இருப்பிடத்தை தேடி வரக்கூடிய முன்னோர்கள் பசி தாகம் தீர கலந்த நீரினால் தர்ப்பணம் சீர்திருத்தம் செய்யும் போது அதை ஏற்றுக்கொண்டு நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. இன்றைய அமாவாசையில் அதனால தான் வாசலை கோலம் போடுவது, மணி அடிக்கக்கூடிய ஒளி, இரும்பு பாத்திரத்தின் ஒளி இவற்றால் பித்தர்களுடைய வருகை தடைப்படுங்கிறதுனால வேணான்னு சொல்கிறேன். இன்றைய நாள் முழுக்கவே பூஜைலாம் பண்ணக்கூடாது. முன்னோர்களுக்கான இதை மட்டும்தான் பண்ணும். இது சாஸ்திர நிபுணர்களை கூறுறாங்க. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால தான் இதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களும் இந்த தாள்களை தெரிஞ்சு பயனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.